அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் 2015ல பிட் ரெகுலேஷன்ஸ்னு கொண்டு வந்தாங்க, ப்ரொஹிபிஷன் ஆஃப் இன்சைடர் ட்ரேடிங். இன்சைடர் ட்ரேடிங்னா என்னன்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனி உள்ள இருக்கிற ஆட்கள், எம்ப்ளாயீஸ், டைரக்டர்ஸ், அவங்களுக்குலாம் அந்த கம்பெனி பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெரியும். நம்ம வந்துட்டு என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்துட்டு அதாச்சும் என்னென்ன ஷேர்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு புதுசாக இஷ்யூ பண்ண போகிறோம், என்னென்ன ஷேர்ஸ் வந்து நம்ம திருப்பி பைபேக் பண்ண போகிறோம், எந்த ப்ரைஸில் கொடுக்க போகிறோம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே தெரியும். அதே மாதிரி எப்போ வந்துட்டு கேஷ் போனஸ், டிவிடெண்ட்ஸு, எப்போ மர்ஜர் பண்ண போகிறோம், அமால்கமேஷன் பண்ண போகிறோம், எல்லா இன்ஃபர்மேஷனுமே அவங்களுக்கு தெரியும். ஷேர்ஸோட ப்ரைஸஸ் வந்துட்டு எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து வேலை செய்யுதுன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து சப்போஸ் வெளியில் வந்துருச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி வாங்குறது விற்கிறது வந்து டிஃபர் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள்லாம் லக்கி பாஸ்கர் படம் பார்த்துருப்பீங்க, அதில் வந்துட்டு இந்த ஹர்ஷத் மெஹ்தா கேஸ் நிறையவே கோட் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு தான் துல்கர் சல்மான் வந்துட்டு எப்படி வந்துட்டு அவர் நிறையா பணக்காரர் ஆவார் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ நான் சொல்ல போகிற கான்செப்ட் வந்து அந்த படத்தோடு நீங்கள் நல்லாவே ரிலேட் பண்ணிக்கலாம்.